Hi everybody, I am our Malini. This is your Malini Simple English class. After the long gap, I restarted my channel, Simple English channel, Malini Simple English channel again, and I uploaded the video also yesterday. So நேத்து வந்து பார்த்தோம் நம்ம லைஃப் போயட்ரியோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் ஹென்ரி வான் டைக்கோட ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வாட் டைப் ஆஃப் த போயட்ரி இட் இஸ், இது எந்த மாதிரியான டைப்னு பார்த்தோம். 14 லைன்ஸ் இட் ஹேஸ். ஸோ இது வந்து இந்த போயட்ரி சானட். அந்த சானட்ல வந்து இதுல ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் என்னன்னு சொல்றாங்க, நெக்ஸ்ட் 6 லைன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு see the explanation of the poetry. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன கொடுக்குறாருன்னா, ஆத்தர் தன்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை, அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அது மூலமா ரீடர்ஸ் ஆன நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. எப்படி எல்லாம் அட்வைஸ் கொடுக்குறாருன்னு பாருங்க. ஸோ லெட் மீ பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். என்னோட லைஃபை he is giving advice to the readers from his own personal experiences. The poet wants to live his life happily as it progresses positively. என்னோட லைஃபை ஒவ்வொரு வருஷமும் என்னை வந்து நல்லா வாழ விடுங்க, வித்தவுட் கெட்டிங் டிஸ்டர்பன்சஸ் அப்படிங்கிறாங்க. பாசிட்டிவா நான் என் லைஃப்ல போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அதாவது ரொம்பவே வந்து நான் வந்து என்னோட லைஃப்ல வந்து முன்னோக்கி போகணும். ஒவ்வொரு வருடமும் என்னோட வாழ்க்கைய நிம்மதியா அதே சமயம் வந்து முன்னோக்கி போய்கிட்டே இருக்கணும். விருப்பத்தோட நான் என் லைஃபை வாழணும் அப்படின்னு சொல்றாரு. நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். அதாவது என்னோட லைஃப்ல எனக்கான ஒரு கோல் இருக்கும் இல்லையா, அந்த கோலை நான் அதுல இருந்து வெளியில வராம அதை ஃபுல்லா மைண்ட்ல வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி என்னோட லட்சியத்தை நோக்கி நான் போய்கிட்டே இருக்கணும். கோல் மீன்ஸ் இலக்கு, சரிங்களா? ஸோ லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. அன்ரிலக்டன்ட் பாத்தீங்கன்னா வில்லிங், அதாவது விருப்பத்தோட. ஸோ நாட் ஹரியிங் டு, நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல்னா நான் அவசரமே கூடாது என்னோட லைஃப்ல, அதே மாதிரி என்னோட லட்சியத்தை விட்டு நான் விலகவும் கூடாது. என்னை வந்து அவசரப்படுத்தாதீங்க, லட்சியத்தை நோக்கி முன்னேற விடுங்க அப்படின்ட்டு நம்ம ரீடர்ஸ்ட கேட்கிறாரு. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். நான் வந்து மோர்னிங்னா சேட்னஸ், வேதனை. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பர்சனல் சேட்னஸ் வந்துச்சுன்னா அதை நினைச்சு நம்ம ஒரி பண்ணி உட்காராம அதை மனசுல போட்டு குழப்பிக்காம அதை விட்டு வெளியில வந்துடணும். டக்குன்னு நான் வந்து அந்த வேதனையில இருந்து வெளியில வந்துடணும். நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு லிவ் வித் ஹாப்பி ஹார்ட் அப்படிங்கிறாரு. அதாவது he wants to live his life with a happy heart at the same time பாசிட்டிவ் அப்ரோச்ல இருக்கணும்னு நினைக்கிறாரு. In the dim past not holding back in fear. அதாவது என்னோட கடந்த காலம், டீம் பாஸ்ட்னா முடிஞ்சு போன இருள் சூழ்ந்த கடந்த காலம், ரொம்பவே வந்து பயமோடையும் ரொம்பவே வந்து கஷ்டத்தோடையும் இருந்தாலும் from what the future veils but with a whole. அதாவது எனக்கு ஃபியூச்சர் ஏதாவது ஒன்று கொடுக்க வரும், அதை நான் வந்து எப்படியாவது ஒரு வகையில வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். முழு மனசோட ஐ அக்செப்ட் மை ஃபியூச்சர் வாட் will be given. ஸோ அந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் வந்து வாழ தொடங்குவேன். வித் ஹாப்பி ஹார்ட். அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இஸ் டோல். அதாவது அந்த எதிர்காலம் எனக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பே பண்ணும் இல்லையா, இன்கேஸ் நான் வந்து நல்லது செஞ்சா இட் கிவ் ஒன்லி த குட் திங்ஸ். இன்கேஸ் இஃப் ஐ டிட் எனி பேட் திங் டெஃபினெட்லி ஐ வுட் ஃபேஸ் த பேட் things only. So goodனா குட்டா கிடைக்கும், பேடா செஞ்சா பேடா தான் கிடைக்கும். So to youth and age and travels on with cheer. அதாவது என்னோட லைஃப்ல நான் என்னோட கஷ்டத்தை எல்லாம் மறந்து நான் என்னோட இளமை பருவ காலத்தை நினைச்சிட்டு நான் என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். ஷியர். அதாவது என்னோட லைஃப் டிராவல்ல நம்ம நிறைய மக்களை நம்ம லைஃப் டிராவல்ல பார்ப்போம் இல்லையா, அப்போ அவங்களோட நான் வந்து ஹாப்பியா என்னோட லைஃபை என்னோட லட்சியத்தை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கணும். குதிரைக்கு கடிவாளம் கட்டினது போல எதிர்காலம் என்ன கொடுக்குதோ அதை நான் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் நல்லது செஞ்சா நல்லதை கொடுக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து ரீடர்ஸ் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இது ஒரு அட்வைஸா இருக்கும், என்ன மாதிரி நீங்களும் வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி என்னோட பாஸ்ட்ல என்ன வேணா நடக்கலாம், அந்த டல் பாஸ்ட் நான் வந்து நினைக்க விரும்பல. அதாவது ஃபியூச்சர் கண்டிப்பா அன்சர்டனா எதனாவது கொடுக்கும், அதை நான் வந்து ஹாப்பியாவும் சியர்ஃபுல்லாவும் அக்செப்ட் பண்ணிப்பேன். அதனால நான் எதை பத்தியும் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு ஒரி அபவுட் த ஃபியூச்சர் அப்படிங்கிற சொல்றாங்க.
and also he thinks that he should live life to the fullest of retaining the childlike innocence and pleasures of life. சந்தோஷமா குழந்தை மாதிரி குழந்தை பருவத்தில் எப்படி இருந்தனோ அது மாதிரி இருக்கணும். he would like to travel his journey of life cheerfully. ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. அதாவது இங்க ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ்ல கொடுத்திருக்காரு. நம்ம 4 லைன்ஸா பிரிச்சுட்டு அதுல வந்து அசனன்ஸ், அலிட்ரேஷன் அண்ட் ஆல்சோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாம். சரிங்களா? நம்ம explanation 8 lines or explanation பார்த்துட்டு then we are going to see the rhyming words and rhyme scheme. நம்ம வந்து 4 lines பிரிச்சுக்கலாம். சரிங்களா? சோ இதுல பாருங்க each and every lineலயும் லாஸ்ட் வேர்ட் பார்க்க சொல்லியிருக்கேன். இயர், சோல், கோல், இங்க டிஸப்பியர். இந்த லாஸ்ட் லெட்டர் பாருங்க, இங்க ஈர் சவுண்ட் கொடுக்குதா, இங்க இல் சவுண்ட் கொடுக்குதா, இங்க இல் சவுண்ட், இங்க ஈர். அப்போ இயரோட ரைமிங் வேர்ட் டிஸப்பியர். அப்போ இங்க ஏ, இங்கேயும் ஏ. சோலோட ரைமிங் வேர்ட் கோல். அப்ப இங்க பி, இங்க பி. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் ரைம் ஸ்கீம் எழுதுறதுக்கு மென்ஷன் பண்ண வேண்டும். சரிங்களா? சோ இயர், சோல், கோல், டிஸப்பியர். இதோட ரைம் ஸ்கீம் பாத்தீங்கன்னா ஏபி பிஏ. இது ஒவ்வொன்றும் செட்டா ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தோம்னா இயரோட ரைமிங் வேர்ட் டிஸப்பியர், சோலோட ரைமிங் வேர்ட் கோல். புரிஞ்சுதா உங்களுக்கு? சோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் 4 லைன்ஸ்ல ஃபியர், ஹோல், டோல், cheer. நான் ஏன் 4 லைன்ஸா பிரிக்கிறேன்னு நமக்கு வந்து செப்பரேட்டா 4 லைன்ஸா 5 லைன்ஸா தான் கொடுப்பாங்க. அதனாலதான் நம்ம வந்து செப்பரேட்டாவே பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இங்க இர் சவுண்டு, இங்க ஈக்கு சைலண்ட், அதனால இல் சவுண்டு தான் வரும், எல்லோட சவுண்டு தான் வரும். இங்க இல், இங்க இல் சவுண்டு. சோ ஃபியர், சியர். இது ஒன் செட் ஆஃப் ரைமிங் வேர்டா? சரிங்களா? இங்க ஹோல், டோல். இது பி பி, அதே தான் வந்திருக்குது பாருங்க. சோ ஏபி பிஏ. சோ ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு ஸ்டான்ஸா நான் வந்து 4 பிரிச்சிருக்கனால நான் உங்களுக்கு இது ஒரு ஸ்டான்ஸா இது ஒரு ஸ்டான்ஸாவா சொல்றேன். சரிங்களா? இந்த 8 லைன்ஸ்ல 4 பிரிச்சு நம்ம எழுதும் பொழுது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே ஈஸியா இருக்கும். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. சோ இயர், டிஸப்பியர், ஃபியர், சியர் இதெல்லாம் ரைமிங் வேர்ட்ஸ். சோல், கோல், ஹோல், டோல் இதெல்லாம் ஒன் செட் ஆஃப் ரைமிங் வேர்ட்ஸ். நமக்கு ரைம் ஸ்கீம் பார்த்தோம்னா ஏபி பிஏ, ஏபி பிஏ, அவ்வளவுதாங்க. டோட்டலாவும் அப்படிதான் வரும். சரிங்களா? சோ இதுல நம்ம அலிட்ரேஷன், அசனன்ஸ் பார்த்தோம்னா அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு லைன்ல இந்த மாதிரி எல் எல் ஒரே மாதிரி வந்திருக்கா, இங்க வேற எம் எம் இந்த மாதிரி வந்திருக்கா, இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. லைஃபும் லிவும் ஒன் செட் ஆஃப் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். இய வந்திருக்கு இல்லையா, இந்த இயர் சவுண்ட் வர்றது எல்லாமே இது வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அசோனன்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் இ சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்குது. அண்ட் வித் ஃபார்வர்டு ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ஸ் சொல்ல பாருங்க எஃப் எஃப் இது ரெண்டு அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். அண்ட் கீழே பார்க்கலாம் நாட் ஹரியிங் டு நார் என்னும் என்னும் என்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். அண்ட் டி டி அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். இங்கேயும் டி இருக்கு டு. ஸோ டு turning the alliterated words. Not mourning for the things that disappear la t t the and things alliterated words. இங்க in the dim past nor holding back in fear. I பாருங்க I நான் சர்க்கிள் பண்றது அசனன்ஸ்ங்க. அசனன்ஸ் எல்லாம் வவல் லெட்டர்ல வவல் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். இன் இது வந்து அசனன்ஸ்ங்க. இந்த வேற எதுவும் இங்க இல்ல, n இல்ல. From what the future wills but with a whole w alliterated words. இங்கேயும் what with whole alliterated words. and happy heart that pays its toll h happyயும் heart alliterated words. and that toll first letter tt same letter consonant sound இது alliterated words. இங்க to youth and age and travels on with share இருக்கு இல்லையா, இங்க and and assonance. and ஏல வந்து இங்க and ஏஜ் and இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அசனன்ஸ் வரும். and டீல வந்து டு டிராவல்ஸ் இது alliterated words. ஸோ alliterated words அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கம்பல்சரி கான்சனன்ட் லெட்டர்ஸ்ல சேம் லைன்ல கான்சனன்ட் லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும், கான்சனன்ட் சவுண்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும். அசனன்ஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல சேம் லைன்ல அந்த வேர்ட்ஸ் ஸ்பெல்லிங் ஃபர்ஸ்ட் லெட்டர்
vowel soundsல vowel lettersல ஸ்டார்ட் ஆகும். தட்ஸ் ஆல். இதுதான் இதுல இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். சரிங்களா? அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம வந்து ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம், ரைம் ஸ்கீம் பார்த்துட்டோம், அலிட்ரேஷன்ஸ், அசனன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ கிளாரிட்டியா அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் எது, அலிட்ரேஷன் எது, அசனன்ஸ் எது அப்படிங்கிறது ஒரே லைன்ல கான்சனன்ட் லெட்டர்ஸ்ல சேம் லெட்டர்ஸ்ல இந்த மாதிரி லிவ், லைஃப், லெட் இந்த மாதிரி ஒரே லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும். கான்சனன்ட்னா சேம் கான்சனன்ட் லெட்டர்ல. அசனன்ஸ்னா அண்ட், ஏஜ், அண்ட் இதே மாதிரி வவ்வல் லெட்டர் வவ்வல் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆயிருக்கணும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். கான்சனன்ஸ் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆயிருந்ததுன்னா இதெல்லாம் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். லிவ், லைஃப், லெட் சேம் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கா? சேம் இல் சவுண்ட் கொடுக்குதா கான்சனன்ட் சவுண்டு? அதே மாதிரி அண்ட், ஏஜ், அண்ட் ஆ சவுண்ட் கொடுக்குதா வவல் சவுண்டு? இது அசனன்ஸ், அது அலிட்ரேஷன். இதுல கிளாரிட்டியா இருந்தீங்கன்னா தான் அடுத்து பார்க்க முடியும். சரி, இன்னும் நெக்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் பார்த்துட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம ஜஸ்ட் ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், அலிட்ரேஷன், அசனன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இந்த ஒரு பேராகிராஃபோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லா வந்து இந்த பர்சனிஃபிகேஷன்னா என்ன, மெட்டாஃபர்னா என்ன, டைரக்ட் கம்பேரிசன் எதுல வரும், சிமிலியா மெட்டாஃபர்ல, இதெல்லாம் டீட்டெயிலா பார்த்தரலாம். சரிங்களா? shall we see the second stanza's explanation also? Okay, see the second stanza. So they led the way, wind up the hill or down. ஸோ என்னோட லைஃப்ல நான் வந்து சின்ன குழந்தை பருவத்தில் இருக்கிற மாதிரி இப்போ வாழ ஆசைப்படுறேன். என்னோட லைஃப்பை நீங்க வந்து அது வந்து அப்ஸ் அண்ட் டவுன், அதாவது என்னோட லைஃப்ல நான் வசதியா இருக்கலாம், இல்லை வசதி இல்லாமல் போகலாம். என்னோட லைஃப் வந்து பெரிய வந்து லக்ஸூரியஸ் லைஃப் வாழலாம், இல்லை புவரா ரொம்பவே வந்து கஷ்டப்படலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் இந்த ஜேர்னி வில் பி ஜாய். என் லைஃப் ரொம்ப ஹார்டா இருக்கலாம், இல்ல வந்து ஃப்ளவர் பெட் மாதிரி அப்படி பூக்கள் தூவிய பெட் மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கலாம். பட் என்னோட ஜேர்னி, லைஃப் ஜேர்னி எப்படி இருக்குன்னா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய். அதாவது நான் வந்து சின்ன பையன்ல இருந்து என்ன நான் நினைச்சனோ அதை வந்து எனக்கு அந்த ஒரு தேடுதல் என் லைஃப்ல இருந்துட்டே இருக்கு. ஸ்டில் ஐ எம் சீக்கிங், இன்னும் நான் தேடிட்டு இருக்கேன் என்னோட லட்சியத்தை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி போயிட்டு இந்த ஹென்ரி வேன் டைக் சொல்றாரு, நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் கிரவுன். என்னோட வாழ்க்கையில வந்து புதுசா வந்து ஃப்ரெண்ட்ஷிப், பெரிய ஒரு அட்வென்ச்சர், வீரதீர செயல்கள், கிரவுன் எனக்கான ஒரு பரிசு எல்லாமே கிடைக்கும். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த கோஸ்ட். என்னோட ஹார்ட் வந்து ஏதாவது ஒரு தேடுதல தைரியமா தேடி ஓடிக்கிட்டே இருக்கு. அண்ட் ஹோப் the road's last turn will be the best. என்னோட கடைசியில என்னோட முடிவு நான் வந்து போய் நிக்கிற இடம் கண்டிப்பா ஒரு பெஸ்டான இடமா இருக்கும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஹென்ரி வேன் டைக் சொல்றாரு. ஸோ என்னோட லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், அது ஹார்டா இருக்கலாம், ஸ்மூத்தா இருக்கலாம், ஜேர்னி பட் சந்தோஷமா இருக்கணும். நான் சின்னதுல இருந்து இப்ப வரைக்கும் என் லைஃப்ல ஒன்னு சாதிக்கணும்னு தேடிட்டு இருக்கேன். புதுசா ஒரு நண்பர்கள், தோழர்கள், தோழிகள் வேணும், வீரதீர செயல்கள் செய்யணும், பரிசுகள் நிறைய குவியணும். என்னோட ஹார்ட் வந்து ரொம்ப அதை வந்து ரொம்ப தைரியமா தேடிட்டு இருக்கு. அண்ட் என்னோட லைஃப்ல லாஸ்ட் ஜேர்னி பெஸ்டா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறார். இதுல நம்ம ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம் அண்ட் அலிட்ரேஷன், அசனன்ஸ் பார்த்துட்டு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் பாருங்க, நம்ம 4 லைன்ஸ் தனியா ஒரு ஸ்டான்ஸா பிரிச்சுக்கிறோம், இந்த 2 லைனை தனியா பிரிச்சுக்கலாம். டவுன், கிரவுன், என் என் இன் சவுண்ட், லாஸ்ட் வேர்டோட லாஸ்ட் லெட்டர், ஜாய், பாய், இ இ. ஸோ டவுன், கிரவுன் ஒன் செட் ஆஃப் ரைமிங் வேர்ட், ஜாய், பாய் அனதர் ஒன் செட் ஆஃப் ரைமிங் வேர்ட். சவுண்டை வச்சுதான் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுவோம். டவுனோட ரைமிங் வேர்டு கிரவுன், ஜாயோட ரைமிங் வேர்டு பாய். ஸோ ஏ பி பி ஏ. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்க, quest பெஸ்ட், லாஸ்ட் லெட்டர் இட், quest பெஸ்ட் ஏஏ. சரிங்களா? கண்டினியூஸா நம்ம போடுற மாதிரி இருந்தா ஏபி பிஏ, அடுத்தது பிக்கு அப்புறம் சி 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 இந்த மாதிரி வரும். சரிங்களா? இதுல அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் ஒரே மாதிரி சவுண்டா நல்லா பாத்துக்கணும். கான்சனன்ட்னா கான்சனன்ட் லெட்டர், கான்சனன்ட் சவுண்ட், சேம் சவுண்ட். வவல்னா வவல் லெட்டர், சேம் வவல் லெட்டர், சேம் வவல் சவுண்ட். இதுதான் நாம பாத்துக்கணும். ஸோ வே, விண்ட், டபிள்யூ டபிள்யூ. சரிங்களா? அதே மாதிரி த டிடி, இந்த டிடி ஒரே மாதிரி லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, இது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். வே, விண்ட், டபிள்யூ டபிள்யூ அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். செகண்ட் லைன்ல ஓ ஓ ஆர், ஓவர். இது ஓ அப்போஸ்ட்ரோபி ஆர் வந்து ஷார்ட்டா கொடுத்துருக்கிறது, கான்ட்ராக்டடா ஓவரா தான் ஓன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓல ஸ்டார்ட் ஆயிருக்கு, வவல் சவுண்ட், வவல் லெட்டர். ஸோ அசனன்ஸ்,
and பாருங்க journey J J joy journey இது consonant. So consonant ல same consonant letter ல start ஆயிருக்கு alliterated words. அடுத்து still seeking sought yes னு start ஆயிருக்கா இது alliterated words. What when W ல start ஆயிருக்கா இது alliterated words. இது ரெண்டும் ஒரே மாதிரி. But boy B ல start ஆயிருக்கா இது alliterated words. Third லைன்ல மட்டும் பாருங்க still seeking sought one set of alliterated words. What when another one set of alliterated words. Sought but boy B ல ஸ்டார்ட் ஆயிருக்கு கான்சனன்ட்ல. சோ இது third set of alliterated words. fourth லைன்ல பாருங்க இதுல adventure and A vowel letterல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இது assonance வேற எதுவுமே alliterated words இல்ல. and fifth லைன்ல பாருங்க the T ல ஸ்டார்ட் ஆயிருக்கு and வேற எதுவுமே alliterated words கிடையாது assonanceம் கிடையாது. sixth லைன்ல the turn the T சரிங்களா வேற எதுவுமே வந்து alliterated words இல்ல. That's all the alliterated and assonance words. Next class ல நம்ம direct comparison, indirect comparison, human being ஓட வந்து attributes ஓட கம்பேர் பண்ணியிருக்கிறது and contraction, epithet இதெல்லாம் explanation பார்த்துட்டு and இதுல இந்த poetryல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத டீடைலா அந்த poetic device பார்த்தலாம். இன்னைக்கு எடுத்த வீடியோல rhyming words, rhyme scheme, poetry explanation and also alliteration, assonance மட்டும் தான் பார்த்திருக்கோம். Remaining poetic device will be seen in the next class. That's all the today's class. Thank you all of you. If you want to understand, you have to see the video again. Thank you. Always support me.